அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆக்ஷன் சம்மிட் ஹெல்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதலாவது செயற்கை நுண்ணறிவு செயல் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பாரிஸ், அவங்க பிரான்ஸோட தலைநகரம் பாரிஸில் தான் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இவங்க தான் வந்து சேர், இந்தியா தான் வந்து பார்த்தோம்னா கோ சேர். ஓகேங்களா? Consider the following statements. Chandrayaan-3 landing site is named as Shiv Shakti. Chandrayaan 3 தரை இறங்கிய தளம் சிவசக்தி என்று பெயரிடப்பட்டுள்ளது. The region around Shivashakti is estimated to be around 3.7 billion years old அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிவசக்தியை சுற்றியுள்ள பகுதி சுமார் 3.7 பில்லியன் ஆண்டுகள் பழமையானது என மதிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சந்திராயன் 3யோட லேண்டிங் சைட்டு பேர் சிவசக்தி. இதுவே சந்திராயன் 2க்கு பார்த்தோம்னா திரங்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? திரங்கா அப்படிங்கிறது சந்திராயன் 2க்கு. சந்திராயன் 1க்கு பார்த்தோம்னா நமக்கு ஜவஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, which state in India has the largest potash resources அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிக பொட்டாஷ் வளங்கள் உள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவிலே அதிகமாக ராஜஸ்தானில் தான் இருக்கு. ராஜஸ்தானுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா பஞ்சாப்ல பொட்டாஷ் ரிசோர்சஸ் இருக்கு. சரியா? அடுத்தது, எக்ஸசைஸ் சைக்ளோன் இஸ் அ ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி? சைக்ளோன் என்ற இந்த எக்ஸசைஸ் பார்த்தோம்னா இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சைக்ளோன் அப்படின்னு வந்தாலே இந்தியா அண்ட் ஈஜிப்த். ஓகேங்களா? இதுதான் கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, the subsidy given under the முதல்வர் மருந்தகம் ஸ்கீம் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்வர் மருந்தகம் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மானியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற திட்டம் பார்த்தோம்னா இந்த ஜெனரிக் மெடிசின்ஸ் அப்படிங்கிறத மலிவு விலையில மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1000 முதல்வர் மருந்தகங்களை வந்து உருவாக்க போறாங்க. சரிங்களா? முதல் கட்டமா ஒரு 1000 முதல்வர் மருந்தகம் வரப்போகுது. இதுக்கு சப்சிடியா பார்த்தோம்னா 3 lakhs வந்து கொடுக்க போறாங்க. சரியா? இந்த 3 lakhsல பார்த்தோம்னா 1.5 lakh வந்து நமக்கு காசா கையில கொடுத்துருவாங்க, அமௌண்ட்டா கையில கொடுத்துருவாங்க. மீதி இருக்கக்கூடிய 1.5 lakh பார்த்தோம்னா மெடிசின்ஸா நமக்கு வந்து நம்ம வைக்கக்கூடிய அந்த மருந்தகத்துல மெடிசின்ஸா வந்து அரசாங்கம் கொடுப்பாங்க. சரியா? அதுக்கப்புறமா பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு இன்சென்டிவ்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கதான் போகுது. ஸோ முதல்வர் மருந்தகம் அப்படின்னா எவ்வளோ சப்சிடினா 3 lakh. ஓகேவா? ஸோ இன்னைக்கு 5 questions பார்த்துருக்கோம். தேங்க்யூ.